ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் பகல் 10:36 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. பகல் 10:36 வரை, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 6:41 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வைத்ருதி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே போகி பண்டிகை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்றோம் இல்லையா. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமான்கள் தட்டுமுட்டு சாமான்கள் அத்தனையையும் அகற்ற வேண்டிய காலமாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. எல்லா சிவாலயங்களிலுமே அந்த நடராஜ பெருமானினுடைய அந்த தரிசன காட்சியை நாம் இன்றைய தினத்திலே காண முடியும். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தோம்னா பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இன்றைய தினமே வைசிரா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி சார்தம் என்று சொல்வார்கள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருப்பதால் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சாகம்பரி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. வட சாவித்ரி விரதம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:56 சந்திர உதயம் என்பது மாலை 5:32 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:03 முதல் 9:28 வரையிலும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம காலைல 7:30-9 ராகு காலம் நினைச்சுப்போம். ஆனால் சூரிய உதயத்தை கொண்டு கணக்கிடும் பொழுது ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை காலை 8:03 தான் தொடங்கி 9:28 வரையிலுமே நீடித்திருக்கும். யமகண்டம் என்பது பகல் 10:52 முதல் மதியம் 12:17 வரையிலும். குளிகை காலம் என்பது மதியம் 1:42 முதல் 3:07 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:39 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த தில்லு முள்ளு திருவாதிரை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றா இல்லையா, அதற்கான விளக்கத்தினைத்தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு தான் வரோம். இருந்தாலும் புதிதாக வந்து இணைந்திருக்கும் நேயர்களுக்காக இந்த தில்லு முள்ளு திருவாதிரைனா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்ல போறோம். அதாவது இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை பார்த்து இப்படி சொல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவா கொஞ்சம் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டு பேசுகின்ற அந்த குணத்தினை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இந்த வார்த்தையை சொல்றா. ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணி இவர்களை வந்து அந்த விஷயத்த சாதிச்சுக்கிறா, ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கூற்றிலே எந்த கருத்து உண்மைன்னு சொன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறனை பெற்றிருப்பார்கள். ஏன்னா அது வந்து ஒரு மிதுன ராசிக்குள்ள வந்துடுறது. மிதுன ராசின்னு சொன்னாலே மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களுமே இடம் பிடித்திருக்கும். அதுல மிருகசீரிஷம் 3-4 பாதத்திலே பிறந்தவர்கள் ஒரு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தினை பெற்றிருப்பதால்
அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கூட அதுல கிடைக்கிற ஆன்சர் வச்சுட்டு ரைட் இதுக்கு மேல அதுக்குள்ள போக கூடாதுப்பா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம்னா அவர்கள் ஒரு குருவினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு சரி இதை எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்து இது சால்வ் பண்ண முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருவா. ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு ராகுவினுடைய தாக்கத்தினை பெற்றிருப்பதால் இவர்கள் அதுவும் அந்த ராகு புதன் காம்பினேஷன் ஒன்று வந்துடுறது. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா புதனாக இருப்பதால் இந்த ராகு புதன் காம்பினேஷன்ங்கிறதுனால இன்டெப்தா போய் அதனை ரொம்ப ஆராய்ச்சி செய்து இதனை ஏதானும் ஒரு வழியிலே இந்த பிரச்சனையை தீர்த்து விட வேண்டும். அது நேர்மையான வழியாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு எதிர்மாறான ஒரு வழியாக இருந்தாலும் சரி நம்ம அந்த எப்பாடு பட்டேனும் அந்த விஷயத்தை சாதித்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளையுமே கையாளுபவர்களாக இருப்பார்கள், சாமர்த்தியசாலிகள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். அதனாலதான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி தில்லுமுள்ளு திருவாதிரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அது உண்மை இல்லை. இன்றைய தினம் அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வருது இல்லையா, இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு நடராஜ பெருமானானவர் நினைவிற்கு வந்து விடுவார். அதுவும் அந்த சிதம்பரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிதம்பரத்துல பார்த்தோம்னா பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமா ரொம்ப ஸ்பெஷலாவே நடந்துட்டு இருக்கும். வருடத்துல 2 முறை பிரம்மோற்சவம் காணுகின்ற ஒரு ஊர் அந்த சிதம்பரமானது. ஆனி மாதத்திலே ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற ஒரு உற்சவத்தை பண்ணுவா. இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளன்று ஆருத்ரா தரிசனம் என்பதை வைத்து 10வது நாளாக இதனை வைத்து நேற்றைய தினம் பார்த்தோம்னா ரதோத்சவம் தேர் திருவிழா அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கும். 10 நாளைக்கு முன்னாடியே உற்சவத்தெல்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருப்பா. இந்த ஆருத்ரா தரிசன திருநாளன்று அந்த நடராஜ பெருமானை தரிசிக்கும் பொழுது அதை எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா, சிதம்பரம் அப்படிங்கிற அந்த ஸ்தலத்திற்கு தில்லை என்று மற்றொரு பெயர் உண்டு. ஏன்னா தில்லை மரங்கள் அப்படின்னு சொல்லுவா, தில்லை வனம்னே அதுக்கு பேரு. அந்த தில்லை மரங்கள் நிறைந்த ஒரு ஸ்தலமாக இருந்ததால் அதற்கு தில்லை அப்படின்னே பேருங்கிறது உண்டு. இப்படி அந்த தில்லையிலே நடராஜரை தரிசிக்கும் பொழுது என்றைக்கு இந்த ஆருத்ரா தரிசன நாளன்று அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஒரு கேள்விப்பட்டிருப்போம், திருவாரூரில் பிறந்தால் முக்தி அப்படிங்கிற மாதிரி, காசியில் இறந்தால் முக்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த வரிசையில பார்த்தோம்னா சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தி அப்படின்னே சொல்லுவா இல்லையா. அந்த சிதம்பரத்திலே நடராஜரை தரிசித்தால் முக்தின்னு சொன்னா அதுவும் என்றைக்கு தரிசிக்க வேண்டுமாம், இந்த திருவாதிரை நட்சத்திர நாளிலே தரிசிக்கும் பொழுது சிதம்பரம் நடராஜரை அந்த திருவாதிர நட்சத்திர நாளிலே அந்த ஆருத்ரா தரிசன கோலத்திலே அப்படியே ஒரு நடனம் ஆடிக்கொண்டே வெளியில வருவார் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து. அதனை காணும் பொழுது நிச்சயமாக முக்தி என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனை முன்னிட்டுத்தான் எப்படி சொன்னான்னு பார்த்தோம்னா தில்லையில் முக்தி தரும் திருவாதிரை அப்படின்னு சொன்னான். இந்த நாளை தில்லையில் முக்தி தரும் திருவாதிரை என்பது சொல்ல போய் அது அப்படியே தில்லை முக்தி திருவாதிரைங்கிறது அப்படியே காலப்போக்கில் பேச்சுவாக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா திரிந்து போய் தில்லு முள்ளு திருவாதிரை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய உண்மையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அது தில்லையில் முக்தி தரும் திருவாதிரை என்பதுதான். ஆக இந்த நாளிலே எல்லோரும் அந்த நடராஜ பெருமானினுடைய தரிசனத்தை காண வேண்டும். நம்ம தில்லைக்கு தான் போக முடியல அப்படின்னு சொன்னா கூட பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அந்த நடராஜ பெருமானினுடைய தரிசன காட்சியை கண்டு வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக முக்தி என்பது கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.